எரிந்த அறிகுறிக்கான அடையாளத்தை கொண்ட 300 டன் எடையுள்ள கப்பல் தெலுங்கானு எண்ணெய் கிணறு பகுதிக்கு அருகே மிதந்து கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தெலுங்கானு சுமாங்கோக் எண்ணெய் கிணறு பகுதியில் இருந்து 4 கடல் மைல் தூரத்திற்கு கிழக்கே அக்கப்பல் நேற்று மாலை மணி 4:45 அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தின் இயக்குனர் அட்மிரால் மஸ்லான் மட்ரிஜாப் தெரிவித்தார். அந்த கப்பல் எண்ணெய் கிணறு பகுதியை கடந்து சென்றபோது கண்டறியப்பட்டது. அப்பகுதியில் உள்ள மற்ற எண்ணெய் கிணறுகளுடன் மோதும் அபாயத்தை இந்த நிலைமை ஏற்படுத்தியதாக மஸ்லான் கூறினார். தகவல் கிடைக்க பெற்றதும் சிறப்பு நடவடிக்கை மற்றும் மீட்பு குழு நேற்று மாலை 6:58 மணிக்கு கப்பலை அணுகி அதில் ஒரு இழுவை கயிற்றை இணைக்க அனுப்பப்பட்டது. அக்கப்பல் நாளை தெலுங்கானுவில் உள்ள கிமாமான் துறைமுக பகுதிக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் புகார் உட்பட விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும். அதோடு அக்கப்பலின் அடையாளம் மற்றும் உரிமையாளரை கண்டறிய விசாரணையும் மேற்கொள்ளப்படும் என மஸ்லான் தெரிவித்தார். ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று ஜொஹூரில் உள்ள தஞ்சோங் சிடிலி கடல் பகுதியில் ஒரு டேங்கர் எரிந்த சம்பவத்துடன் அந்த கப்பல் தொடர்புடையது என்பதற்கான சாத்தியக்கூறுகளை மலேசிய கடல் அமலாக்க நிறுவனம் நிராகரிக்கவில்லை. இந்த சம்பவத்தில் இந்தோனேசிய பணியாளர் ஒருவர் இறந்ததோடு மேலும் 4 காயமடைந்தனர் என கூறப்பட்டது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my